கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையம்படட்டும். ஒரு வசனம் வேதத்திலே நான் பார்த்து அதை படிக்கும் பொழுது கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது என்னென்னு சொன்னால், ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு, ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு. அதில் என்ன அப்படி வித்தியாசம், அதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, கர்த்தருடைய சிருஷ்டிப்பு எல்லாமே ஆச்சரியமாக இருந்தாலும் அதில் ஒரு வார்த்தை வருது. ஆண்டவர் சமுத்திரத்தில் மீன்கள், அதாவது பைபிளில் அந்த மச்சங்கள்னு போட்டிருக்கு, மீன்களை கர்த்தர் உருவாக்கி, பிறகு அதில் வானத்தின் பறவைகள் இதிலெல்லாம் ஆண்டவர் உருவாக்குகிறார். அப்புறம் மரங்கள், இந்த செடிகள் இதெல்லாம் உருவாக்குகிறார். இது உருவாக்கும் பொழுது வசனம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஆண்டவர் அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது. பூமியானது முளைப்பிக்க கடவது என்று ஆண்டவர் சொல்கிறார். அது அப்படியே நடக்குது. பூமியானது முளைப்பிக்க கடவது. உங்களுக்கு அந்த வார்த்தை புரியுதா? சரி, இன்னொரு வசனம் படிக்கிறேன். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்க கடவது. ஜனிப்பிக்கிறதுனா பிறப்பிக்கிறது. ஸோ பூமியை பார்த்து சொல்கிறார், நீங்கள் சகலவித மரங்கள் பூண்டுகளை நீங்கள் பிறப்பியுங்கள். ஜலத்தை பார்த்து, அதாவது தண்ணீரை பார்த்து, கடலை பார்த்து சொல்கிறார், நீங்கள் மீன்களை பிறப்பியுங்கள், ஜனிப்பியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். சும்மா உருவாக கடவுது, அப்படி உருவாகட்டும் அப்படி சொல்லாமல் பூமியை பார்த்து கட்டளையிடுறார். இன்னொரு வார்த்தை நான் படிக்கிறேன். பின்பு தேவன் 24ஆம் வசனம், பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது. அந்த வார்த்தை என்னன்னா, அதிலிருந்து உருவாக கடவுதுன்னு சொல்கிறார். ஆனால் என்னதான் பூமி மரங்கள் மிருகங்களை உருவாக்குனாலும், அதிலிருந்து உருவானாலும், தண்ணீர்லேருந்து மச்சங்கள், அதாவது மீன்கள் ஜனிப்பிக்கப்பட்டாலும், இதற்கு பின்பாக இருந்து கிரியை செய்கிறது என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் வல்லமை. சமுத்திரம் சும்மா தனியாக அது ஒன்றும் செய்யலை. பூமி தனியாக அது ஏதோ ஒரு மேஜிக்கலாக அது ஏதோ உருவாக்கலை. இதற்கு எல்லாவற்றுக்கும் பின்பாக கர்த்தருடைய வல்லமை இருக்குது. அந்த வல்லமை, அந்த வார்த்தையின் வல்லமை, அந்த சிருஷ்டிப்பின் வல்லமை தான் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். உடனே அது அப்படி அதிலிருந்து அப்படி பிறந்து வருது. இதில் ரொம்ப ஆச்சரியமாக இது இருக்குது, பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வெளியே பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, தண்ணீர்லேருந்து அப்படியே மீன்கள் எல்லாம் அப்படி உருவாகி வர்றது போல் இருக்குது. பூமி ஏதோ புதுசாக மரங்களையும் மிருகங்களையும் உருவாக்குது. பூமி மண்ணிலேருந்து அப்படி பூமியிலேருந்து உருவாகுது, அந்த மாதிரி அது இருக்குது. மரங்கள் செடிகள்லாம் பூமியிலேருந்து வர்றது மாதிரி இருக்குது. வெளியே பார்க்க என்ன பூமி தான் ஏதோ செய்கிறது மாதிரி இருக்குது. ஆனால் ரியலாக என்ன நடக்குதுன்னா, அதற்கு பின்பாக மறைவிடத்தில், இல்லைன்னு சொன்னால் மனித வல்லமைக்கு, மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்டு கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் வல்லமை அங்கே செயல்படுது. இதே போல தாங்க நம்முடைய லைஃப்லையும், நான் அதை உருவாக்குனேன், நான் அதை செஞ்சேன், நான் இதை சாதித்தேன், நான் இதை பண்ணேன், எல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் நம்ம மறந்து போகக்கூடாது. இதற்கு எல்லாவற்றுக்கு பின்பாக கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு, அவருடைய அன்பு இல்லைன்னு சொன்னால் இதில் ஒன்றும் கூட நம்மளால் தனியாக நிறுந்து செய்யவே முடியாது. எனவே கர்த்தரை சார்ந்து கொள்வோம். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அவருடைய கிருபையை நம்ம சார்ந்து கொள்வோம். அவருடைய கிருபையினால தான் நான் இதெல்லாம் செஞ்சேன், அவருடைய வல்லமையினால தான், அவருடைய நடத்துதல்னால தான் இதெல்லாம் என் வாழ்க்கையில் கிடைச்சிது. எல்லாம் நான் உருவாக்கலை, எல்லாம் நான் சிருஷ்டிக்கலை, எல்லாம் நான் ஏதோ உண்டாக்கலை. கர்த்தரே என் மூலமாய் எல்லாவற்றையும் செய்தார் என்று சொல்லுங்கள். இன்னும் உங்கள் மூலமாய் பெரிய காரியங்களை
அவர் செய்யதை நீங்கள் பார்ப்பீர்கள். God bless you. Thank you.